வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம வந்து ஏற்கனவே தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. எல்லாருமே வந்து மேன் சிட்டியோட 115 சார்ஜ் வந்து, "உங்களுக்கு என்னப்பா 115 உங்களுக்கு என்னப்பா 115" அப்படின்னு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா நான் முக்கியமான அந்த 115 என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கான தான் இந்த வீடியோ. இத சேர்ந்து கலாய்க்கலாமா? இல்ல உண்மையாவே நம்மளையே நாம தாங்கிட்டு கிறுக்குத்தனமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஏற்கனவே நிறைய காமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. இது நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டபக்குன்னு அமுத்திட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ மேன்செஸ்டர் சிட்டியோடைய 115 சார்ஜஸ். இந்த 115 115 சொல்றதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் வந்து மேன் சிட்டி ஃபேன்ஸே ஜாலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. எத்தனை நாள்ரா எங்களை ஓட்டுவீங்க? சும்மா சும்மா 115 115 நாங்களே பேலன் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாங்க எப்படியுமே நாங்க ஜெயிச்சிருவோம். இதெல்லாம் ஒரு சார்ஜ்னு சொல்லிட்டு எங்களை தூக்கிட்டு வந்து வேற உட்கார வச்சிருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. உடனே இதுல உண்மை என்ன? 115 சார்ஜஸ்னா என்ன? இதுல யாரை அஃபெக்ட் பண்ணுது? இதுல உண்மையாவே சார்ஜ் எல்லாம் நிக்குமா? அப்படிங்கறத வந்து எல்லாத்துடைய மிகப்பெரிய கேள்வி. உண்மையாவே இந்த சார்ஜ் வந்து போட்டாங்களே, இதுல வந்து ப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு 4-5 ஃபேஸா வந்து இந்த வீடியோ பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு வந்து அதை அனலைஸ் பண்ணுவோம். அது என்னதான் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படிங்கறத வச்சு அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மேன் சிட்டி வந்து என்னதான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 115 கவுண்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 54 கவுண்ட் என்னன்னு பார்த்தா வந்து அக்யூரட்டான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படலை அப்படிங்கிறதுக்காக 54 கேஸ். 14 கேஸ் வந்துட்டு பிளேயருக்கும் மேனேஜரும் உடைய பேமெண்ட்டை வந்து அக்யூரேட்டா கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான 14 கேஸ். 5 கேஸ் வந்துட்டு யுஏஎஃப்ஆர் ரூல்ஸுக்கு வந்து நீங்க வந்து கட்டுப்படலை, அந்த எஃப்எஃப்பி ரூல்ஸோட சேர்த்து ஒரு 5 கேஸ் அதுக்காக போட்டிருக்காங்க. 7 கேஸ் என்னன்னா வந்து பிரீமியர் லீகோடைய பிஎஸ்ஆர் ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸ், அந்த ரூல்ஸுக்கு பிரீமியர் லீகோட ரூல்ஸுக்கு நீ மதிக்கல, அதுக்கு வந்து 7 கேஸ். 35 கேஸ் வந்து பிரீமியர் லீகோடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க கோஆப்ரேட் பண்ணல அப்படிங்கிறத வந்து மொத்தமா சேர்த்து 115 கேஸ் இருக்கு. இது எல்லா கேஸையும் பார்த்தா எனக்கே சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் வச்சு என்னடா இவனுங்க ப்ரூவ் பண்ண போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து யுஏஎஃப்ஆ வந்து மேன் சிட்டி மேல கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனா மேன் சிட்டி வந்து அடிச்சு கிளப்பிட்டு அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா அதை பத்தின சில உண்மைகளும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இதை வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காம இப்போ வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மொத்தமா 115 சார்ஜ், 54 14 5 7 35ன்னு சொல்லிட்டு இந்த 115 சார்ஜ் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஆக மொத்தம் 115 சொல்றதுக்கு நல்லா ஜாலியா இருக்கு. ஸோ இப்போ வந்து ஏன் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளாரையே வந்தாங்க, இப்போ இது எப்படிதான் ஆரம்பிச்சது அப்படிங்கிறதே வந்து பாதி பேருக்கு தெரியாது இல்ல. ஸோ ஜெர்மனியில வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் மாதிரி வந்து டர் ஸ்பீகல் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க தான் வந்து நவம்பர் 2018 வந்து ஒரு ஸ்டோரி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மேன் சிட்டி வந்து ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸையும் ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே ரூல்ஸையும் ஏமாத்திட்டு இருக்காங்க, அவங்க பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை வந்து ரன் பண்றாங்க. இந்த கேஸை எப்படி அவங்க ரன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த நியூஸ் பேப்பர்ஸும் உலகம் ஃபுல்லா எதை பத்தி வேணாலும் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ரூஃப் இருக்கணும். இது இந்த மாதிரி பண்றாங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லாம அவனுங்க அப்படி பப்ளிஷ் பண்ணானுங்கன்னா, இந்த கிளப்போ யாரோ வேணாலும் அவங்க மேல போய் கேஸ் போட்டுட்டு அவங்க கேஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்காரங்க வந்து ஏகப்பட்ட காசு கொடுக்கணும் இவங்களுக்கு திரும்பி. ஸோ அதனால அவங்க சும்மாவே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ டர் ஸ்பீகல் அப்படின்னு சொல்ற ஒரு பப்ளிகேஷன் வந்துட்டு இந்த கேஸை வந்து நவம்பர் 2008 வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு வந்தாங்க. இப்போ இது இது எப்படி கொண்டு வந்தாங்க? இப்போ அவங்களுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க, ஓகே. ஆனா அந்த கேஸ் எங்க இருந்து தொடங்குச்சு, அவங்களுக்கு எப்படிடா இது கிடைச்சது அப்படின்னு பார்த்தா வந்து அந்த டஸ்பேகலுக்கு கிடைச்சிருக்கிற விஷயம் என்ன பார்த்தா, ஏகப்பட்ட லீக்ட் இமெயில்ஸ். யாருக்குன்னு பார்த்தா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கும் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸருக்கும், மேன் சிட்டியில் இருக்கிற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரும் தான் இதுக்கு சேர்ந்து அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்ட இமெயில்ஸை வந்து எப்படியோ இவங்க கைக்கு வந்துருச்சு. அது எப்படி அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் அந்த இமெயில்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆயிருந்துச்சு. லீக் ஆன காரணத்தினால தான் இது வந்து எங்களால் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்றாங்க. ஸோ இது வந்து நிறைய வருஷத்துக்கு நடந்த வந்து இமெயில்ஸ். இந்த இமெயில்ஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, அந்த ரூல்ஸ் படி ஒரு கிளப்புக்கு வரப்படுற ரெவென்யூல இருந்து மட்டும்தான் நீ எடுத்து செலவு பண்ணணும். எதுக்கு? பிளேயர்ஸ் வாங்குறதுக்கா இருக்கட்டும், ஸ்டேடியம் ரெனோவேட் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு உள்ள வர ரெவென்யூல இருந்து தான் நீங்க எடுத்து செலவு பண்ணி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸாக இருக்கட்டும், பிளேயர் பேமெண்ட்ஸ், மேனேஜர் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த அந்த ரெவென்யூவை தான் வந்து எக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்விட்டிங்கிற வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த எக்விட்டியை வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஓனர்கிட்ட இருந்தே பணத்தை வாங்கிட்டு
அந்த எக்விட்டி பேமெண்ட்ஸை வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்ல இருந்து வந்து ஸ்பான்சர் அக்கௌண்ட்டுக்கு போய் ஸ்பான்சர் அக்கௌண்ட்ல இருந்து கிளப்புக்கு வந்திருக்கு. எப்படி மூலக்காரங்களா இருக்காங்க நம்ம ஆட்கள் மேன் சிட்டியில. ஸோ அதாவது அவன் அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா வந்தாதான பிரச்சனை. அது எங்களுக்கு தேவையில்லையே, நாங்க வந்து ஸ்பான்சர் அக்கௌண்ட்டுக்கு நாங்களே கொடுத்து ஸ்பான்சர் எங்களுக்கு கொடுக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்த இமெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்ப லீக் ஆகி போச்சு. ஸோ இதுதான் மெயினான ஒரு சப்ஸ்டன்ஸ், இதுதான் மெயினான விஷயம். எப்படிதான் இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு மெயின் விஷயமே வந்து இந்த ஒரு இமெயில்ஸ் தான். இதுதான் வந்து பேசிஸ். இதை டிபெண்ட் பண்ணி தான் யுஏஎஃப்வும் சரி பிரீமியர் லீகும் சரி கேஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இப்போ வந்து அந்த யுஎஃப்ஏ கேஸ் போட்டாங்கல்ல, ஆனா அந்த யுஎஃப்ஏ கேஸ் நிக்கல. அது ஏன்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்றேன். அது ஸ்டே டியூன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் இந்த வீடியோ பண்ணிருங்க. யுஎஃப்ஏ என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து 204 மில்லியன் பவுண்ட்ஸ் இதே மாதிரி எக்விட்டி பேமெண்ட்ஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் ரெவென்யூ மாதிரி வந்திருக்குது. இது வந்து உண்மையா ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து வரல, ஓனர்ஸே ஸ்பான்சர்ஷிப் காமிச்சு அவங்கள உள்ள அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணி ஏமாத்திருக்காங்க. அதுல மொத்தமா பார்த்தா 204 மில்லியன் பவுண்டு. இதுல வந்துட்டு பிஎஸ்ஆரும் பிரேக் ஆயிருக்குது, எஃப்எஃபியும் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து மேன் சிட்டியோடைய பிளேயர்ஸுக்கும் மேனேஜர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து கணக்குல வராத பேமெண்ட்ஸை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அக்யூரட்டான எவ்வளோ கொடுக்குறோம் சம்பளம் பிளேயர்ஸுக்கும் சரி மேனேஜர்ஸுக்கும் சரி அக்யூரட்டான விஷயத்த வந்து அவங்க ரிலீஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சார்ஜஸ் எல்லாமே யுஏஎஃப் அவங்க மேலே போட்டிருந்தாங்க. இது எப்போ போட்டிருந்தாங்கன்னா 2018 டைம்லயே போட்டாங்க. போட்டுட்டு ஸோ இப்போ கேட்குற கேள்வி, இப்போ இந்த இமெயில்ஸ் எல்லாம் ஃபேக் இமெயிலா, எவனோ ஒருத்தன் உட்காந்து வேணும்னே தயாரிச்சு இந்த இமெயில்ஸ் எல்லாம் வெளியே விட்டுருக்கானா அப்படின்னு கேட்டா மேன்செஸ்டர் சிட்டியே வந்துட்டு அவங்க கன்ஃபார்மும் பண்ணல, டினையும் பண்ணல. ஸோ இந்த இமெயில்ஸ் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவங்களும் ஆமானும் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அவங்க வந்துட்டு அந்த ஹியரிங்ல வந்து அவங்களுடைய ஓன் வெர்ஷன்ஸ் ஆஃப் தி இமெயில்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹியரிங் போச்சு என்னன்னா யுஎஃப் அவங்க மேலே கேஸ் போட்டாங்க. மேன் சிட்டி வந்து நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிஏஎஸ் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இன் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற கோர்ட்ல வந்துட்டு அவங்க தனியாக கொண்டு போய் கேஸை வந்து போட்டாங்க. இவங்க சும்மா ஏமாத்துறாங்க, எங்க மேல வந்து பழி போடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோர்ட் கேஸை போய் போட்டாங்க. ஸோ அந்த கோர்ட் கேஸ்ல வந்து மேன் சிட்டி அவங்களுடைய வெர்ஷன் ஆஃப் தி இமெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து வந்தாங்களாமா. அந்த ஒரிஜினல் வெர்ஷன் வந்து இவங்க பண்ணின வெர்ஷன்ஸோடய வந்துட்டு மேட்ச் ஆச்சாமா. அதனால வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் ஏமாத்தலாம் இல்லை. ஸோ ஒரிஜினல் வெர்ஷனும் மேன் சிட்டி கொண்டு வந்த வெர்ஷன்ஸுமே மேட்ச் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துடைய கேள்வி, எதுக்கு இத்தனை நாள் ஆகுது? அதாவது நீ ஒரு கேஸை போடுற, நீ இது வந்து ஏதோ நம்ம ஊர் மாதிரி ஐயோ நம்ம ஊர்ல ஒரு கேஸை போடணும்னா 10 வருஷம் ஆகும் 20 வருஷம் ஆகும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அதாவது பிளெயின் அண்ட் ஃபேரா வந்து இப்படி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, இப்படி ஒன்று நடந்திருக்கு, இவங்க கேஸ் போட்டிருக்காங்க, இது ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போலாமே, எல்லாத்துக்குமான ப்ரூஃப் இருக்கே, எதுக்குடா இத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா, பிரீமியர் லீக்ங்கிற ஒரு பாடி வந்து ஒரு கவர்மெண்டல் பாடி கிடையாது. ஓகேவா? அவங்கனால ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச்சோ சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ண முடியும். எடுத்தோடனே போய் எல்லா கவர்மெண்ட் மாதிரி வந்து டே ஒரு 40,000 பேர் கூட்டுவாங்கடா, 50,000 பேர் கூட்டுவாங்கடா, போடா போய் இவங்களை வந்து கண்டுபிடிங்கடா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அதுவும் பண்ணவும் முடியாது பிரீமியர் லீக்னால. பிரீமியர் லீக் பேசிக்கா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு கேட்டா, பிரீமியர் லீக் வந்து மற்ற கிளப்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஏதாச்சும் தப்புன்னா வந்து நீங்களே வந்து சொல்லுங்க அப்படிங்கிறதா பண்ணாங்க. அவங்களுக்கு எந்த வித பவரும் கிடையாது. இவங்க உள்ள போய் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் வந்து அவங்களுக்கு எந்த வித பவரும் கிடையாது. ஸோ அதனால வந்து அந்த கிளப்ஸே இப்போ ஒரு கேஸ் பண்ணாங்கன்னா அந்த கிளப்பே முன்னாடி வந்து சரிங்க நாங்கள் ஒத்துக்கிறோம், இந்த மாதிரி வந்து நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றது டிபெண்ட் பண்ணி தான் வந்து பிரீமியர் லீகே இருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து எவர்டன் மாட்டாங்க. அதுக்கு தான் மேன் சிட்டி ஃபேன்ஸ்லாம் டே நாங்கள் வாய் மூட்டு இருக்கோம்ல, உங்களை யாரா போய் பண்ண சொல்றா, உங்களை எதுக்கு தான் போய் பழி விழுந்து நீங்களே உழுவுறீங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிக்கலி அதனால பிரீமியர் லீக்னால வந்து ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், ரொம்பலாம் வந்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்துட்டு யூகே கோர்ட்ஸ் ஆஃப் லால வந்து கொண்டு போய் மேன் சிட்டி வந்து சேலஞ்ச் பண்றதாக சொன்னாங்க. அதனால தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனே டிலே ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் டிலே ஆயிட்டு இருக்கனால எப்படி வந்து தீர்ப்பே கொடுக்க முடியும்? ஸோ தீர்ப்பையே கொடுக்க முடியாது. அதுதான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்குது. ஸோ இப்போ வந்து மேன் சிட்டி வந்து எதுக்கு அலோவ் பண்ணாங்க, இந்த மாதிரி கேஸ் போடுறதுக்குலாம் வந்து எதுக்கு அலோவ் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா வந்து மேன் சிட்டியோடைய அவங்களுக்கான உரிமை இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு யூகே கோர்ட் ஆஃப் லால வந்துட்டு பண்ணலாம். ஒரு லீகலி பைண்டிங் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. பிரீமியர் லீக் உடைய ரூல் புக்ல வந்து இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து பிரீமியர் லீக் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஆனா இன்வெஸ்டிகேட் பண்ணி பிரச்சனைகள் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க ஒரு கோர்ட் ஆஃப் லால போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா
சில விஷயங்கள், சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயத்துலயும் வந்து சில ஆக்ஷன்ஸ் தான் நீங்க பண்ண முடியும். இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, மேன் சிட்டிக்கு வந்து 35 சார்ஜ் எதுக்கு இருக்குது? ஃபெயிலிங் டு கம்ப்ளை வித் த பிரீமியர் லீக். பிரீமியர் லீக் கொண்டு வர இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். நாங்க வந்து அதுக்கே ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிறனால வந்து எக்ஸ்ட்ரா 35 சார்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே தான் யுஎஃப்ஏ வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு மேன் சிட்டி ஏற்கனவே கோர்ட்டு கொண்டுட்டு போய் பார்த்துட்டாங்கல்ல. அப்புறம் என்னடா இதுல புதுசு அப்படின்னு கேட்டா, இதுல வந்து கிட்டத்தட்ட சார்ஜஸ் ஒரே மாதிரி தான். ஆனா ஐடென்டிக்கல் சார்ஜஸ் இல்ல. ஆனா 2 பேர்த்துக்குமான சோர்ஸ் ஒன்னே தான். அதே இமெயில்ஸ் வந்து டெர்ஸ்பைகல்ல அந்த பேப்பர்ல பப்ளிஷ் ஆன விஷயங்கள் தான் அவங்க 2 பேர்த்துக்குமே பேஸ். ஓகேவா? அதுல எந்த சந்தேகமே கிடையாது. யுஎஃப்ஏ வந்து மேன் சிட்டி வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஷன்ஸ் போட்டு சாம்பியன்ஸ் லீக்ல இருந்தே வெளியே விட்டு தூக்குனாங்க. அப்பதான் வந்து மேன் சிட்டி போய் அந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்ஸ் ஃபார் ஸ்போர்ட் அதுதான் வந்து அங்க போய் தான் அப்ளை பண்ணாங்க. ஸோ அந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியே வந்துச்சு சொல்லியிருந்தேன்ல. ஸோ கேஸ்ல முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நீ கேஸ் கொண்டு வந்துட்ட, ஆனா எந்த அக்யூரட்டான ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷனையும் உன்னால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து சிஐஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எஃப்எஃபியில் நீ மாட்டின விஷயத்துக்கு வந்து எதையுமே உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. அதனால வந்து மேன் சிட்டியை வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல சாம்பியன்ஸ் லீக்ல. இந்த சிஐஎஸ் வந்து அது ஓவர் டர்ன் பண்ணி இல்லைப்பா நீங்கள் மறுபடியும் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சிஏஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க வந்துட்டு, மேன் சிட்டி அவங்களுடைய உரிமைக்குள்ள தான் இது பண்ணாங்க, இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்க. அதனால வந்துட்டு மேன் சிட்டி வந்து அதுக்கே நீங்க ஒத்துழைக்காதனால மேன் சிட்டிக்கு வந்து ஃபைன் போட்டாங்க. நீங்க அவங்களுடைய உரிமைக்குள்ள தான் அவங்க பண்ணாங்க. நீங்க அதுக்கே ஒத்துழைக்கல. அதனால நீங்க ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட் அவங்க வந்து முடிவு பண்ணாங்க. அதுல வந்து ஃபுல்லா ஒரு இதுவே இருக்கு. என்ன ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேள்வி, யுஏஎஃப்ஏ போயே வந்து தப்பிச்சு வந்துட்டாங்களே, பிரீமியர் லீக் எதுக்கு தேவையில்லாம அவங்களோட சார்ஜ் கொண்டு போறாங்க? அதான் அதுதான் சிஐஎஸ்ஏ கிளியர் பண்ணிட்டாங்கல்ல மேன் சிட்டியை. இப்போ என்ன இந்த பிரீமியர் லீக் கொண்டு போய் பண்றதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுல நிறைய காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னு பார்த்தா வந்து பிரீமியர் லீக்குக்கு வந்து வேற ஏதோ எவிடன்ஸ் இருக்குது. இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு நடந்துச்சு. அதாவது யுஏஎஃப்ஏவும் சிஐஏஎஸும் கன்சிடர் பண்ணாத சில வந்து இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாமே வந்து பிரீமியர் லீக் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தா வேற வேற சார்ஜுமே இருக்கு. இப்போ ஃபெயிலியர் டு ப்ரொவைட் அக்யூரேட் டீடைல்ஸ் ஃபார் பிளேயர் அண்ட் மேனேஜர் பேமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த கேஸ்ல பேசப்படல. பட் இந்த கேஸ்ல வந்து அதெல்லாம் போட்டிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தா யுஏஎஃப்க்கும் பிரீமியர் லீக்குக்கும் ரூல்ஸே வேற வேற ரூல்ஸ். அதனால வந்து அது என்ன முக்கியமான ரூல் என்னன்னு சொல்லி கடைசியில் சொல்றேன். அது அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அந்த முக்கியமான ரூல் வந்து பிரீமியர் லீக்கும் இவங்களுக்கும் யுஏஎஃப்க்கும் ரொம்ப ஒரு விஷயத்துல வந்து 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. அது என்ன கடைசியில் சொல்றேன். பட் அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த 2 பேத்துக்கு ரூல் டிஃபரன்ஸ் இருக்கனால ஒரே தப்பு பண்ணாலுமே வந்து இவங்க வேற மாதிரி தண்டிக்கலாம், அவங்க வேற மாதிரி தண்டிக்கலாம். அதான் வந்து அந்த ரூல் புக்ல எழுதியிருக்கு. நாலாவது விஷயம்னு பார்த்தா வந்துட்டு சிஐஎஸ்ல நடத்த அந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இன் ஸ்போர்ட்ல நடந்தப்பட்ட ஒரு கேஸ்ல வந்துட்டு நிறைய விஷயங்களை பத்தி பேசவே இடல. அது அது என்னன்னு சொல்றேன். நிறைய விஷயங்களை பத்தி பேசவே இல்லை. அதனால பிரீமியர் லீக் வந்து இல்ல சரிப்பட்டு வராது. அவங்க நிறைய டச் பண்ணவே இல்லை. நம்ம வந்து அப்படி விட முடியாது. நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க முடிவு பண்ணாங்க பிரீமியர் லீக். இது இவங்க சும்மா போய் என்னமோ ஒரு கேஸ் மாதிரி நடத்தி கொண்டாந்துட்டாங்கடா. ஆனா இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ணாங்க. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு இப்போ என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு? இப்ப சிஏஎஸ்ல நடந்து முடிஞ்ச இந்த விஷயத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு, சிஏஎஸ் சொல்லியிருக்காங்க, சும்மா நிறைய இமெயில்ஸ் இப்படி சிஇஓக்கும் சிஎஃப்ஓக்கும் இருந்த விஷயத்தினால அவங்க இந்த மாதிரி பண்ணுனாங்க. அப்படிங்கிறதெல்லாம் என்னால வந்து வெறும் 4 இமெயில பார்த்தெல்லாம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, இதுக்கு அந்த எவிடன்ஸ் சும்மா இமெயில் எவிடன்ஸ பார்த்தெல்லாம் நான் வந்து அவங்க மேல வந்து தீர்ப்பு சொல்ல முடியாது. அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு. இந்த ஆக்சுவலா பேமெண்ட்ஸ் இதுக்காக தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, நீங்க அவங்களோட அக்கவுண்டோடைய டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாங்க. அப்பதான் நான் வந்து இந்த மாரி இதுக்கான வேர்டிக்ட் வந்து ஆமா அவங்க தப்பு தான் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, இந்த பேமெண்ட்ஸை எல்லாமே வந்து வெளியே கொண்டு வர மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா, அதாவது யுஎஃப்ஏவும் பிரீமியர் லீக் வந்து நீங்க பேமெண்ட்டையும் நீங்க எடுத்து ஒவ்வொன்றா வந்து காட்டணும்டா அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு எஃப்எஃப்டியை வந்துட்டு அதை ஒரு அமல்படுத்தவே முடியாது. ஏன்னா இது எது உண்மையான பேமெண்ட் எது வேற எவனுக்கு பண்ணாங்க எதுவுமே சொல்ல முடியாது நம்மளால. ஓகேவா? அதனால அது வந்து எஃப்டி இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. அதே மாதிரி யுஎஃப்ஏக்கு வந்து அந்த அளவுக்கு பவரும் கிடையாது. என்ன சொல்றது,
நீ ஸ்டேட்மெண்ட் எடுத்து வந்து காட்டு எனக்கு. எவன் உனக்கு பணம் கொடுத்தான், எவன் நீ கொடுத்த, எவன் எவ்வளவு பேமெண்ட் கொடுத்தாங்கிற கேட்கக்கூடிய ஒரு உரிமை வந்து யுஏஎஃப்க்கு கிடையாது. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய உரிமையை வந்து வச்சுக்கிட்டு தான் கிளப்ஸ் வந்து இல்லை நாங்கள் உண்மையாக தான் பண்ணோம், நாங்கள் எதுவுமே வந்துட்டு நாங்கள் உடைக்கல அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க பேமெண்ட்டோட இதெல்லாம் வந்து காட்டவே, அவங்க வந்து கேட்கவே கூடாது, அவங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்துட்டு, மேன் சிட்டியோடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து எதுக்கு இப்படிப்பட்ட மெயில்ல எழுதுறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரூஃபோட அவனால வந்து ப்ரூவ் பண்ணவும் முடியல. அதுல வந்து அந்த அந்த கேஸ்லயும் வந்துட்டு கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் ஸ்போர்ட் வந்துட்டு அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை. அதை பத்தி எதுக்கு வந்து இப்படி ஒரு இமெயில் எழுதணும் அப்படிங்கிறத பத்தி அவங்க பேசவே இல்லை. அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நான் சொன்னேன்ல, யுஏஎஃப்க்கும் பிரீமியர் லீக்குக்கும் ஒரு பெரிய பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல விஷயம் என்னன்னு பார்த்தா ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயத்துல வந்துட்டு யுஏஎஃப்க்கு 5 வருஷம் தான் இருக்கு. அந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை நான் வச்சுங்க. ஸோ யுஏஎஃப்ஆ வந்து ஒரு விஷயம் தப்பு நடக்குது அப்படின்னா வந்து 5 வருஷத்துக்கு உள்ள அவங்க அதை ப்ரூவ் பண்ணணும். அவங்களுடைய ரூல் புக்லயே அவங்க எழுதியிருக்காங்க, ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது 5 வருஷத்துக்கு தான் வேலிடு. 5 வருஷத்துக்குள்ளார அவங்க ப்ரூவ் பண்ணி முடிச்சால் மட்டும்தான் அந்த கேஸ் வந்து நிற்கும், அந்த கேஸுக்கான ஒரு தண்டனையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஃபெக்டிவ்லி டைம் பேரிங்கை வந்துட்டு 5 வருஷத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இதுல பெரிய பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, இந்த அஃபென்சஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மேன் சிட்டி பண்ணிட்டு வேணும்னே எங்களை வந்து இன்வெஸ்டிகேஷன் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி யூஎஃப்ஏ சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் ரூல் இஸ் ரூல். 5 வருஷத்துக்குள்ள நீ ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ராசிக்யூஷன் ரொம்ப டிலே ஆகி அந்த டைம் லிமிட்டை தாண்டிருச்சு. அந்த டைம் லிமிட்டை தாண்டினால சிஐஎஸ் சொல்லிட்டாங்க, எங்களால எதுவுமே பண்ண முடியாது, உங்களுடைய ரூல் புக்ல வந்து 5 வருஷத்துக்குள்ள பண்ணி முடிக்கணும்னு போட்டிருக்கீங்க. ஸோ இந்த கேஸை வந்து நான் டிஸ்மிஸ் பண்ணித்தான் ஆகணும், டிஸ்மிஸ் பண்றத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால வந்துட்டு இந்த ஒரு டைம் பார்ல கண்டுபிடிக்கப்பட்ட எவிடன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 வருஷத்துக்குள்ளார அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே இப்போ டைம் தாண்டி போயிட்ட காரணத்தினால சிஐஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரி இனிமேல் இந்த எவிடன்ஸ் எல்லாம் வேலிடே கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க 5 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சி இவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ஆனா நீங்க இத்தனை வருஷமா கண்டுபிடிச்சிருந்த எவிடன்ஸ் எல்லாம் இனிமேல் இன்வேலிட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய முக்கியமான விஷயத்த வந்து யுஎஃப்ஏ வந்து அதில் வச்சிருந்தாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரையலுக்கே போகல, அந்த கேஸுக்கே அவன் போக விடல. சிஐஎஸ் வந்துட்டு இல்லை சாரி டைம் முடிஞ்சு போச்சு, அதனால வந்து அதை நீங்கள் கேஸுக்கே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு இப்போ அந்த விஷயம் வந்துட்டு சிம்பிளா முடிஞ்சிச்சு. அந்த கேஸ் உடைய அந்த கார்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இன் ஸ்போர்ட்டோடைய கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதாகி போச்சு. அதனால வந்துட்டு இவங்க வந்து ஒவ்வொருத்தரா வந்து மேன் சிட்டியும் சரி யுஎஃப்ஏவும் சரி 2 பேருமே ஒவ்வொரு ஆர்பிட்ரேட்டர் சூஸ் பண்ணும். அந்த ஆர்பிட்ரேட்டர்னா ஒரு பேனல் மாதிரி உட்காந்துக்குவாங்க. அதுல வந்து மேன் சிட்டியில் ஒரு மெம்பர் இருக்கணும், யுஎஃப்ஏல ஒரு மெம்பர் இருக்கணும். இதுல அந்த கார்டியனுங்கிற யூகே நியூஸ் பேப்பர் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா வந்து, அந்த மேன் சிட்டி சூஸ் பண்ண ஆர்பிட்ரேட்டருக்கே வந்து நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருந்துச்சு, கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா வந்துட்டு, அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேர்ம். அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா, இப்போ எனக்கு வந்து கிளப் ஏ எனக்கு பிடிக்கும், ஆனா அதே கிளப்ல அந்த கிளப்போடைய மேட்சுக்கு வந்து நான் போய் ரெஃபரி பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு அந்த கிளப் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த மேட்ச் ரெஃபரி பண்ண முடியும்? ஸோ எப்படி, அதனால நான் வந்து பயஸ்டான இது சொல்லுவேன்ல, காரணம்லாம் சொல்லுவேன்ல, இந்த பயஸ்டான விஷயங்கள் நான் சொல்லிடுவேன்ல, மேட்ச்ல வந்து நான் தப்பா அஃபிஷியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எனக்கு அந்த கிளப் பிடிக்கும்ல. ஸோ நான் எப்படி போய் அந்த கிளப்புக்கே அஃபிஷியேட் பண்றேன்? அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தவனை தான் ஆர்பிட்ரேட்டராகவே போட்டிருந்தாங்க. அதான் அந்த ஆர்பிட்ரேட்டர் வந்து ஒரு பார்ட்னரா இருந்திருக்கிறான் ஒயிட் அண்ட் கேஸ் அப்படிங்கிறது வந்து. ஆனா அந்த கிளையன்ட்ஸ் வந்துட்டு அவங்க தான் ஸ்பான்சர்ஸாவே இருந்திருக்காங்க அந்த எக்விட்டி பேமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு. அந்த 2 ஸ்பான்சர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு லா ஃபார்ம்ல இருக்கிறவனை தான் வந்து ஆர்பிட்ரேட்டரா சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி? அவன் வந்து மேன் சிட்டிக்கு சாதகமா தான் அவன் பேசியே ஆகணும், வேற வழியே இல்லையா அவனுக்கு? ஸோ இது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. அதே மாதிரி அந்த சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு, சிஐஎஸ் உடைய டிவிஷன் சேர்மனை சூஸ் பண்றதுக்கு பதிலா மேன் சிட்டி தான் அந்த சேர்மன் யாருங்கிறது ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் தான் சிஐஎஸ் வந்து சூஸ் பண்ணாங்களாம். ஆனா இதுல விஷயம் என்னன்னா, யுஎஃப்ஏ வந்து அதுக்கு ஆப்போசிட்டும் நிக்கல.
அதுதான் என்னன்னு எனக்கு வந்து ஒண்ணும் புரியல இவங்க எல்லாத்துக்குமே. எப்புட்றா அவன் ரெக்கமெண்டேஷன் பண்ற ஆள வந்து யுஎஃப்ஓ போய் சூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கும் சாரி இவங்க சிஐஎஸ் சூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு யுஎஃப்ஓ என்னடா இவங்க ஒண்ணும் சொல்லாமயே இருக்கானுங்க அப்படிங்கிறது இது யாருக்குமே என்னன்னே புரியல. சரி ஓகே. இந்த கேஸ்லாம் நடந்து முடிஞ்சு இப்ப மேன் சிட்டி வந்து வெளியவே வந்துட்டாங்க. அவ்வளவுதான். அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சா தூக்கி போட்டு சீ போடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்னதா ஃபைன் கட்டிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்போ இந்த கேஸ் அந்த கேஸ்ல இருந்து எப்படி வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும்? அந்த சிஏஎஸ் நடத்தினதுக்கும் இப்போதைக்கு பிரீமியர் லீக் போட்டுக்கிறதுக்கு என்ன வந்து நடத்தினதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த இண்டிபெண்ட் கமிஷன் வந்து அந்த இண்டிபெண்ட் கமிஷன் இப்போ பிரீமியர் லீக் போட்டிருக்க கேஸ் வந்து வெறும் ஒரு இண்டிபெண்ட் கமிஷனுக்கு தான் போகும். இதுக்கெல்லாம் போக முடியாது. கேஸ் அப்படிங்கிறதுல போய் கேஸே போட முடியாது மேன் சிட்டி. ஏன்னா அதுல ஒரு ரூல் புக் பிரீமியர் லீக் ரூல் புக்ல அந்த மாதிரி வெளியே போய் இன்னொரு ஆர்பிட்ரேஷன்ல எல்லாம் போய் நீ கேஸே கொடுக்க முடியாது. என்ன இருந்தாலும் நமக்குள்ள இந்த ஒரு இண்டிபெண்ட் கமிஷன் வச்சு தான் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னொன்று இருக்குது. அந்த அந்த ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த இண்டிபெண்டன்ட் கமிஷன் வந்து இங்கிலீஷ் நடக்கப்படுற ராஸை வச்சு தான் இது பண்ணுவாங்க. அந்த சிஐஎஸ் அப்படிங்கிறது வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிறனால சுவிட்சர்லாண்டில் இருக்கிற லாஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்களாமா. பட் இங்கே வந்து அது கிடையவே கிடையாது. அதனால ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறது வந்து எவிடன்ஸ் கேட்கறது எல்லாமே வந்து இங்கிலாந்து நடக்கிற ரூல்ஸை வச்சு தான் வந்து நடக்கும். அதே மாதிரி அந்த கமிஷன் வந்து வில் நாட் அலோவ் தி கொஸ்டின் ஆஃப் வை மேன் சிட்டி ரோட் தோஸ் இமெயில்ஸ் டு கோ அன்ஆன்சர்டு. அதாவது அந்த இமெயில்ஸ் எதுக்கு எடுத்து எழுதுனாங்க அப்படிங்கிறதே வந்து அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து இவங்க ரொம்ப குறியா இருக்காங்களாமா. யுஎஃப்ஆ மாதிரி இல்லாம பிரீமியர் லீக் வந்து எந்த வித டைம் லிமிட்டும் கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. எத்தனை வருஷம் கழிச்சு வேணா பிரீமியர் லீக் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதனால இவங்க அந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி இந்த கமிஷன் வந்து இண்டிபெண்டான பார்ட்டிஸ் தான் இருப்பாங்க. இந்த மேன் சிட்டி சூஸ் பண்றதோ பிரீமியர் லீக் சூஸ் பண்றதோ அதனால கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் எதுவுமே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த கமிஷன்ல உட்காந்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆள் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த இந்த கேஸ் வந்து ரொம்ப வித்தியாசமான கேஸா இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா பிரீமியர் லீக் வந்து வேற வேற சார்ஜ் போட்டிருக்காங்க. யுஎஃப்ஏ மாதிரி இல்லாம வேற வேற சார்ஜஸும் போட்டிருக்காங்க. அதனால வந்துட்டு பிரீமியர் லீக் வந்து அடிஷ்னலான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் நான் சொன்னேன் மேன் சிட்டி வந்து போய் சும்மா திருப்பி சிஎஸ்ல கேஸ் போடலாம்ல அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது. சரி இது வந்து சும்மா இப்போ ஏற்கனவே முன்னாடி நடந்த எஃப்எஃப்பி சார்ஜ் மாதிரி வந்துட்டு இதே மாதிரி மேன் சிட்டிக்கு வந்து எஃப்எஃப்பியில் வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் வந்து அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, என்ன சார்ஜ் குடுப்பாங்க, என்ன எப்படி அவங்க மேல கேஸ் போடுவாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. சும்மா வெறும் வார்னிங் குடுத்து விடலாம், ஃபைன் குடுத்து விடலாம், பாயிண்ட் டிடக்ஷன் குடுக்கலாம், ரெலிகேஷன் குடுக்கலாம். முன்னாடி இருக்கிற ஜெயிச்ச டைட்டில் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிரலாம். இல்ல பெர்மனன்ட்டாவே பிரீமியர் லீக்ல இருந்து தூக்குற மாரியும் பண்ணலாம். அது என்னங்கிறதே வந்து யாருக்குமே தெரியல. இப்போ இது ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குல்ல. அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே வந்துட்டு யாருமே இல்ல. முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, எஃப்எஃப்பிலயும், பிஎஸ்ஆர்லயும் முன்னாடி பிரேக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து பாயிண்ட் டிடக்ஷன் வந்திருக்கு. இல்ல ஃபைன்ஸ் வந்திருக்குது. ஆனா இந்த இந்த விஷயத்துல எத்தனை 115 கேஸ் இருக்கே. இதுல என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு அக்யூசேஷன் வந்து அவங்க வந்து எஃப்எஃப்பி மட்டும் உடைக்கல. ஆனா பர்பஸாவே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்ட்டு வந்து பண்ணாங்க. அந்த எனாமஸ் பிரீச்சை வந்து வேணும்ன்ட்டே தடுக்கணும்ன்ட்டு அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஹைடு பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் வந்து போய் கேட்டப்போ வந்துட்டு அவங்க எந்த வித ஒத்துழைப்பும் நம்ம கொடுக்கவே கிடையாது அப்படிங்கிறதா வந்துட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ஜ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி நடந்தப்பட்ட லீக்ஸை எல்லாத்தையுமே வந்துட்டு பிரீமியர் லீக் வந்து டெயின்டடு இவங்க ஏமாத்தி தான் ஜெயிச்சாங்க. அதாங்க அப்படிங்கிறது வந்து பிரீமியர் லீகுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க் கரெக்டா. அதாவது இவங்க என்ன வேணாலும் நினைச்சு இவங்க என்ன வேணாலும் பண்ணி இவங்க வின் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்க ஃபேன்ஸுக்கு இவங்க சும்மா ஃபிக்ஸிங் பண்ணி வின் பண்ணிருக்கானுங்கடா இவனுங்க ஏமாத்தி வின் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்றதுனால பிரீமியர் லீகுக்கே ஒரு கெட்ட பேர் கரெக்டா. அதாவது அவங்க கிளப் மேன் சிட்டி கிளப்புக்கு கெட்ட பேருங்கிற பிரீமியர் லீக்கே இத்தனை வருஷமா நீங்க பார்க்காம விட்டு இப்போ வந்து சொல்றீங்களே இத்தனை வருஷமா இவங்க விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க மற்ற கிளப்புக்குள்ள இதுல என்ன அப்படிங்கிறது வந்து இன்னொரு கேள்வி. ஸோ எவ்வளோ லைக்லியா இப்போ வந்து மேன் சிட்டி வந்து கில்ட்டின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டா அகைன் இது ஒரு இம்பாசிபிளான பதில். நம்ம சொல்லவே முடியாது. இதுல என்ன கேஸ் வருது, என்ன எவிடன்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி என்ன நம்மளுக்கு எப்ப தெரியும் இந்த அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா இதுவும் தெரியாது. இப்போதைக்கு வந்து செப்டம்பர் மாசம் கடைசியில தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நிறுத்தி
அஃபீஷியலாக இந்த கேஸை வந்து எடுத்து அந்த இண்டிபெண்டன்ட் கமிஷன் நடத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடத்த முடிச்சுன்னா சம்மர் 2025ல கண்டிப்பாக அதனுடைய பதில் வந்துடும். என்ன சொல்கிறது, அதனுடைய எவிடன்ஸோட வந்து நம்ம வந்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க. எப்போன்னு பார்த்தா சம்மர், அடுத்த வருஷம் சம்மர் 2025ல வந்து இந்த சீசன் சீசன் முடிஞ்ச உடனே அது வந்து வந்துடும் அப்படிங்கிறதுல வந்துட்டு அதில் ரொம்ப குறியாக இருக்கிறதாக இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பெப் கார்டியோலா சொல்லியிருக்காப்புல, நான் வந்து ரொம்ப ரெடியா இருக்கேன். எப்படா இந்த கேஸ் வந்து நடத்த ஆரம்பிக்கும், எப்படா இந்த ஹியரிங்ஸ்லாம் ஆரம்பிக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து சந்தோஷமா இருக்கேன். ஹியரிங்ஸ் இப்போ ஆரம்பிச்சிடும் அப்படிங்க நினைக்கும் போது வந்து அப்பாடான் இருக்குது. டக்குன்னு இது வந்து முடிஞ்சிருச்சுன்னா எங்களை வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு மேன் சிட்டிக்கு வந்து ஏகப்பட்ட வார்னிங் அமைச்சிருக்காங்களாம். I've been told to expect a massive points reduction ahead of the trial அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எத்தனை பாயிண்ட் ரிடக்ஷன் ஆகும் என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒண்ணுமே தெரியல. சும்மா இப்போதைக்கு வந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஒருத்தர் சொல்லியிருக்கான், ஆன்டிகே சொல்லியிருக்கான், மேசிவான பாயிண்ட் ரிடக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து தெரில. ரெலிகேஷன் கூட ஆகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 115 சார்ஜஸ் ஃபார் மேன்செஸ்டர் சிட்டி. ஒரு வழியா வந்துட்டு ஒரு 1.5 வருஷமா கேஸையும் போட்டு இப்பதான் வந்து நடந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல வந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து இப்போ இது வரப்போகுது, என்ன சொல்றது, இப்போ இந்த கேஸ் முடிஞ்சு நம்ம என்ன பதில் வரப்போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சம்மர்ல பார்க்கலாம். இந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் டு சேனல், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும்.